காலையில் வீட்டில் விளக்கேற்ற முடியலை அப்படிங்கிறவங்க சாயந்தரம் 5:30 to 6:30 அந்த டைமிங்கில் வந்து வீட்டில் விளக்கேற்றலாம். 2 வேளையுமே வீட்டில் விளக்கேறியறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 5:30 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து வீட்டில் விளக்கேற்றிடுவேன். நம்ம வீட்டு பக்கத்தில் வியாழக்கிழமை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அந்த விவசாயிங்கள்லாம் வந்து சந்தை வந்து போட்டிருப்பாங்க. அதில் போயிட்டு கொஞ்சம் கீரை, பச்சை மிளகா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். மல்லிக்கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மல்லிக்கட்டு வந்து அவங்கக்கிட்ட கிடைக்கும். அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடை தோசை தான் வந்து செய்கிறேன். பருப்பும் அரிசியும் வந்து போட்டு இந்த மாதிரி கெட்டியாக வந்து அரைச்சி வந்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 தடவை நம்ம செய்கிறது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துப்பேன். இதில் தக்காளி, வரமிளகா, சீரகம் 3ஐயும் வந்து அரைச்சி அந்த மாவில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம வந்து விருப்பப்பட்டோம் அப்படின்னா வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம அடை தோசையில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆனியன், கேரட் இந்த மாதிரிலாம் வந்து போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க மாவில் இப்போ இந்த கேரட், ஆனியனை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் அடை தோசைக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் தான் வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தேன். குட்டி கதை ஒன்று பார்த்துடலாங்களா? எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு கதை. அம்மாவும் பையனும் வீட்டில் இருக்காங்க. அப்போதைக்கு கரண்ட் போயிடுது. அம்மா வந்து சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்க தீப்பிடி எடுத்து அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பையனும் ஒவ்வொரு குச்சியாக வந்து ஏற்றி ஏற்றி வைக்கிறான். அணைஞ்சிக்கிட்டே இருக்குது. கடைசியாக 2 குச்சி இருக்கிறப்ப அவன் என்ன பண்ணுறான், அதுலேயும் ஒரு குச்சியை ஏற்றிடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அணைஞ்சு போயிடுது. ஃபஸ்ட்டு குச்சி இருக்கப்போ என்ன பண்ணுறான், கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றுறான். அப்போ வந்து அது வந்து பிடிச்சிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அணைஞ்சிருச்சு. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு தீப்பெட்டி ஃபுல்லாக இருக்கிறப்பவே நீ வந்து ஃபஸ்ட்டுலேயே இந்த வேலையை நீ செஞ்சுருந்த அப்படின்னா எல்லா குச்சியும் வந்து உனக்கு மிச்சமாக இருக்கும். இப்போ வந்து நீ கடைசியிலையும் இது பண்ணி உனக்கு இப்போ முடியாமல் போச்சே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி தாங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில் அடுத்து பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்குமே நம்மளும் அந்த வாய்ப்பை வந்து இழந்துக்கிட்டு தான் இருப்போம். எப்போவுமே கிடைக்கிற வாய்ப்பு இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா முதல் வாய்ப்புலேயே நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிடலாம். கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.